மாமாவோட ஸ்டாஃப் ஒருத்தர் சமைச்சது அந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே இருக்குது. டிரைவிங் படிச்சது வேலை, குக்கிங் படிச்சிருக்கான். வேறு லெவல் கை பக்குவோம். பிளேட்டே எந்த லெவலில் இருக்குது பாருங்க. பரோட்டா பீஃப் கறி. பரோட்டா கடையில் வாங்கினது தான், பீஃப் கறி தான் அவர் பண்ணார். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அதுவும் அவர் தற்செயலாக தான் சொன்னார் நான் நல்லா சமைப்பேன்ட்டு. எங்ககிட்ட சொல்லலாமா? உடனே நாங்கள் அவரை சமைக்கிறதுக்காண்டி எல்லா ஏற்பாடும் வாங்கி கொடுத்து பண்ண வச்சோம். சரி எப்படி வந்தாலும் சாப்பிட்லாங்கிற பிளானில் தான் இருந்தோம். அது அல்டிமேட்டாக வந்தது. அண்ணன் வேறு மலையாளி போல் டேஸ்ட்டில் பின்னிட்டார். அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்மளும் அந்த ஒரு 3 பரோட்டா அந்த கறியை வச்சு அந்த ஆம்லேட்டை கொஞ்சம் வச்சு அப்படி பொறுமையாக நல்லா ருசித்து சாப்பிட ஆரம்பித்தோம். பிளேட்டையே காலி பண்ணுற அளவுக்கு நல்லா வலித்து சாப்பிட்டு எந்த அளவுக்கு நீட்டாக சாப்பிட்ருக்கேன்னு நீங்களே பிளேட்டை பாருங்கள். நீட்டாக சாப்பிட்டாச்சு, க்ளீன் பண்ணி சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் காரமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு பலாப்பழத்தையும் 2 வாயில் போட்டாச்சு. Thanks to Ashif Anne for the food.